ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வார்த்தையும் வாழ்க்கையும் 44வது செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட உத்தமன் யாரு உத்தமமாய் இருக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த நாள்ல தியானிக்கலாம் என்று ஆசிக்கிறேன். சங்கீதம் 34 15 22 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. இதுல தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், உத்தமனாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் என்னென்ன உதவியை செய்கிறார் என்பதை இந்த இடத்துல பார்க்கலாம். சரி, முதலாவது யார் உத்தமர் என்று பார்க்கும் பொழுது யோபு 1வது அதிகாரத்துல 8வது வசனத்துல கர்த்தர் பேசுகிறதை நம்ம அங்க பார்க்கிறோம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்றார். இப்படி ஒரு சாட்சியை கர்த்தர் நம்மளை நோக்கி கொடுக்க முடியுமா? நம்ம அந்த அளவுக்கு பாத்திரமானாய் நாம் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நாள்ல தேவன் நம்ம சகலத்தையும் உருவாக்கின கடவுள் யோபுவை பார்த்து சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நீதியை நடப்பிக்கிறவனாயிருந்தான். இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் இப்படி சொல்ல முடியுமாங்க? அவ்வளவு தூரத்துக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா அல்லது தகுதிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உத்தமருக்கு கர்த்தர் என்னென்ன செய்கிறார் என்பதை தான் இந்த சங்கீதம் 34 நம்ம பார்க்கிறோம். 3 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். முதலாவது காரியம் பாத்தீங்கன்னா 15வது வசனத்துல, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாயிருக்கிறது. யார் நீதிமான்? நீதிமானா இருக்கிற விரும்பணும்னு சொன்னாலே கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்குதான். அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நல்லா பாருங்களேன், பாக்குறாரு, கேட்கிறாரு. யார? நீதிமானாய் நடக்க விரும்புகிறவர். 100% நீதிமானா நம்ம நடந்துட்டு இருக்கிறோம்ன்றதை நம்ம நிர்ணயிக்க முடியாது. ஆனா கர்த்தர் இங்க யோபுவை குறித்து சொல்றார், உத்தமன் சன்மார்க்கன் என்று சொல்கிறார். அந்த மாதிரி சொல்வதற்கான பிரயாசத்துல நம்ம விழுந்தோம்னால எந்திரிச்சு ஓடுகிறவர்களா இருக்கிறோமா என்பதை அனுதினம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனா நீதிமானை தேவன் நோக்கி பார்க்கிறார், அவர் கூப்பிடுதலை தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம விண்ணப்பம் கேட்கல, நம்மளை யாரும் பார்க்கலன்னு நினைச்சு நம்ம தவறான செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எங்க இருந்து பார்க்கிறார்? பரலோகத்திலிருந்து நம்மளை நோக்கி கொண்டே இருக்கிறார். ஏன் நீதிமான், ஏன் மேன், என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி தேவன் பார்க்கிறார். நம்ம விண்ணப்பம் கேட்கப்படலன்னா ஒருவேளை நீதி நியாயத்தை விட்டு தவறி இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதான் நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்கிற காரியம். நீதிமானாய் நான் நடக்கிறதுக்கு பிரயாசம் எடுக்கிறேன்னாலே கர்த்தருடைய கண்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும், என்னுடைய விண்ணப்பங்கள்லாம் கேட்கப்படும் அப்படின்றத இங்கே சொல்லப்படுகிறது. அதை செய்கிறவர்களா இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2வது காரியம் பாத்தீங்கன்னா 17வது வசனத்துல சொல்றாரு, நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவத்தையும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானா நடக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம்னால ஒரு சில உபத்திரவங்களை நம்ம எதிர்பார்க்க வேண்டும். இது எப்படி இருக்கு? நடைமுறைக்கு நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது கடினமான காரியமாய் தோன்றுகிறது. எப்ப நான் பெர்ஃபெக்ட்டா நடக்கணும்னு விரும்புறேன்னா எனக்கு தடை கற்கள் வருகிறது. ஆனா அந்த தடையில பூரா கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து அதை கடக்க உதவி செய்வார் என்பதை தான் புரிந்து கொள்ளணும். ஏன்னா நான் ஒரு ரைச்சஸ்னஸ் மேனா இருக்க விரும்புகிறேன், தேவனுக்கு பிரியமானதை என் வாழ்க்கையிலே கை கொள்ளணும்னு சொல்லி விரும்புகிறேன் என்பதை புரிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுது. அப்போ உபத்திரவம் உண்டு, ஆனா கர்த்தர் என் கூடயே இருந்து என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட் அப்படின்னு சொன்னா, பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறோம்னா பெரிய உபத்திரத்தை எதிர்பார்க்க வேண்டும். உபத்திரத்தின் வழியா தான் நமக்கு வாழ்க்கை. ஆனா எல்லா உபத்திரத்திலும் கர்த்தர் கூட இருக்கிறார். நான் நிர்மூலமாகாது இருப்பது சுத்த கிருபை. அவர் கிருபையினாலதான் நம்மளை நடத்துறார் என்பதை புரிந்து நம்ம நடந்து கொள்ளுகிறவராய், எப்படி நீதிமானாய் உத்தமராய் யோபுக்கு சாட்சி சொன்ன மாதிரி நம்மளை சொல்லணும்ன்ற பிரயாசத்துல ஈடுபடுகிறோமா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 3வது காரியம் பாத்தீங்கன்னா 19வது வசனத்துல சொல்றாரு, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும்,
கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஒரு மரத்துல அநேக கனிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாம்பழ சீசன்ல இருக்கிறோம். ஒரு மரத்துல நிறைய மாம்பழம் இருக்குன்னா ரோட்ல போறவங்க கூட கல்லவிட்டு எறிவான். எதுக்கு? அந்த கனியை ருசிக்கணும்ன்றதுக்கான ஒரு ஆசை, கல்லவிட்டு எறிவான். இதே ஒரு மரம் இருக்குது, மாமரம் தான், அதுல ஒரு கனி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அடிபடுமா? கல்லவிட்டு வேணா அந்த எறிவானா? எரிய மாட்டான். இதுல சொல்லும் பொழுது அழகா சொல்றாரு, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவன் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அப்ப அடி உள்ளும், ஆனா அதுல எல்லாம் கர்த்தர் கூட நின்று விடுவிப்பார். யோசிச்சு பாருங்க, யாருக்கு? நீதிமானாய் வாழ விரும்புகிறவர்கள். நம்ம எப்படிங்க இருக்கிறோம்? தேவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இதாங்க. உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மளை குறித்து பிறர் சாட்சி சொல்ல வேண்டும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று எழுதி வச்சிருக்கிறார். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. நற்கிரியைகள் எப்படி? நான் உத்தமனாய் நீதிமானாய் நான் நடப்பேனானால் அதான் என் வாழ்க்கையில தேவன் நியமித்த நற்கிரியை. நான் அந்த பூலோகத்துல வாழுகிற வாழ்க்கையில நற்கிரியை செய்கிறவனாய் இருக்கிறேன். தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாய் என் வாழ்க்கை இருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் நற்கிரியை. எப்படி இருக்கிறோம்? வேதத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது வேதம் வேற, ஞாயிற்றுக்கிழமை தான் வேதம், மிச்ச நாள்ல இல்லங்க, வாழுகிற இடத்துல, பணி செய்கிற இடத்துல, அதுல நம்ம தேவனை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? நீதிமானாய் வாழ்கிறோமா? உத்தமராய் இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்கணுங்க. சங்கீதக்காரர் அழகா சொல்றாரு, யாருக்கு? நீதிமானுக்கு தான் தேவன் கண்கள் நம்மளை நோக்கமா இருக்குது, செவிகள் திறந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நீதிமானுக்கு துன்பம் வரும், ஆனா கர்த்தர் அவன் கூடயே இருக்கிறான்றார். கேட்கலாமாங்க கர்த்தர் இடத்துல, ஆண்டவரே நான் உத்தமனாய் வாழணும், நீதிமானாய் வாழணும், உபத்திரம் வந்தாலும் நீங்க என் கூட இருக்கிறீங்கன்ற நம்பிக்கையில இருக்கணும். தாவீதை திருப்பி நினைக்கிறீங்க. தாவீது கோலியாத்தை பார்க்கும் பொழுது தாவீது சொன்ன காரியம் என்னன்னா, அந்த பிரச்சனை, கோலியாத்து பெரிய உருவத்துல இருந்தான், அவனை பார்த்து பயப்படல. அவன் சொன்ன அந்த இடத்துல சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? உன்னை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், வெற்றி சிறந்தான். நம்ம அப்படி சொல்லலாமாங்க? நம்ம நீதிமானா வாழணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அதை கை கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டு அதை கையாள்வோமானால் தேவன் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுவார், நம்மளை உத்தமராய் நடத்த வருவார், நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் நம்மளை மாற்றுவார். கேட்கலாமா? கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்க தியானித்த இந்த வசனம் எங்க வாழ்க்கையில அனுபவமாகட்டும். நீதிமானாய் நாங்க இந்த பூலோகத்துல வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க குறைவுள்ளவர்கள், பலவீனமானவர்கள், ஆனா உமது பலத்தால இடைக்கட்டி எங்களை நடத்தும்படியாய் வேண்டுதல் செய்யும். உமது வார்த்தையின்படி செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்க கற்றுக்கொண்ட காரியத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு, ஆண்டவரே நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டுதல் செய்யும். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அகஸ்டஸ் அகாபே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரிஸ், மதுரை. உங்களுடைய ஆலோசனைக்காக எங்களிடத்துல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இதே மெசேஜ் யூடியூப்லயும் வருது. நீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படியா உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.